ஓம் 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 கம் கணபதியே நமः ஓம் சம் சரஸ்வத்யே நமः ஓம் கும் குருभ्यो நமः ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்கா லட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவி நமः ஓம் பிரசீதி விசேஸ்வரி பிரசீதி விசேஸ்வரி வேதரூபிணி प्रसीद मायामी मंत्रविग्रहे प्रसीद सर्वेश्वरि सर्वरूपिणी ओम शांति 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 ओम आनो भद्राः कृतवो इंदु विश्वतः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य वद्वन्दं वन्दे गुरुपरम्परां सर्ववेदान्त सिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् ओम श्री सद्गुरु परमात्मने नमः भक्त कोडिகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலஹரி என்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்று 69வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்குரியதான மந்திரம் ஓம் ஸ்ரீ கதி கமக கீத நிபுணாயை நமஹா. ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி என்ன சொல்றது அப்படின்னா, எடுத்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு இந்த ஸ்லோகம் அனுகிரகீதமாகிறது அப்படிங்கிறார். ஏதாவது ஒரு செயலை நாம் ஆரம்பித்து அது விஜயகரமாக முடித்துக் கொள்வதற்கு இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி உதவுகிறது. சங்கல்பம் ஆரப்த காரிய பரிபூரணார்த்த சித்தியர்த்தம் ஏகோன சப்ததி ஸ்லோகம் ஜபேது. ஆரப்த காரிய பரிபூரணாதா சித்தியர்த்தம் ஏகோன சப்ததி ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்லோகத்தில் பகவத்பாதர் எந்த இடத்தை பற்றி வர்ணிக்கிறார் அப்படின்னா, பராசக்தியினுடைய கழுத்தில் இருக்கக்கூடியதான 3 கோடுகள் மும்முடிப்புகள்னு பேர் இருக்கு, அதை பற்றி பேசுகிறார். பகவத்பாதர் அம்பாளினுடைய சிரசு, அதில் கிரீடத்திலிருந்து நெற்றியிலிருந்து புருவம், அப்புறம் சுபுகு, காது, கண்ணு, நாக்கு, மூக்கு எல்லாத்தையும் வர்ணிச்சு வரார். அந்த அழகையெல்லாம் பார்த்து ரசிக்கிறார். தன்னுடைய யோக தியானத்துக்கு இது எந்த அளவுக்கு உபகாரமாக இருக்கும், அனுகிரகீதமாக இருக்கும் அப்படிங்கிறதான எண்ணத்தோட படிப்படிப்படியாக பார்த்து வருகிறார். அப்படி கழுத்து பக்கம் வந்துட்டார். இப்போ அந்த கழுத்தில் 3 விதமான ரேகைகள் பகவத்பாதருடைய கண்களில் படுகிறது. இந்த 3 ரேகைகள் இருக்கக்கூடியதான பெண்களினுடைய கழுத்து சகல சௌபாகிய இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சாமுத்திரிகா சாஸ்திரம் சொல்லுகிறது. சுமங்கலி யோகம், நல்ல சௌபாகிய மகா சௌபாகிய யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த 3 வரைகள் இருக்கும். ஆண்களுக்கும் இருக்கும், பெண்களுக்கும் இருக்கும். ஆண்களுடைய கழுத்தில் இருக்கு அப்படின்னா பெண் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த ஆண்களுக்கு. சாமுத்திரிகா லட்சணம் என்ன சொல்றது, ஒரு பெண்ணை பற்றி பேசுகிற நேரத்தில் லலாடேச்ச கலே சைவா மத்தியே சாபி வலித்ரயம் ஸ்திரீ பும்சோரு பயோர் நேயம் மகா சௌபாகிய சூச்சகம். நல்ல சௌபாகியம் இருக்கக்கூடியவள் என்பதை எடுத்து காட்டுகிறது என்ற 3 வரைகள். பெண்களுக்கு 3 முக்கியமான மர்மஸ்தலங்கள்லே சொல்லலாம். ஆன்மீகமான சூக்ஷ்ம வடிவத்தில் இருக்கக்கூடியதான மர்மஸ்தலங்கள் 3. ஒன்று அவர்களுடைய லலாடம், நெற்றி. அந்த சீவந்த சிந்தூரி ரேகை ஆரம்பிக்கிறது அல்லவா, அங்கே சிந்தூரம் போட்டுக் கொள்கிறார்கள். அது ஒரு முக்கியமான சென்சிட்டிவ் பாயிண்ட், இல்லைன்னா ஒரு பயங்கரமான ஊர்ஜ சக்தி இருக்கக்கூடியதான ஒரு இடம். அடுத்ததாக கலே சைவா, கழுத்து. கழுத்து என்பது 3 வரைகள் இருக்கக்கூடியதான அழகான கழுத்து. அதற்கு அடுத்ததாக மத்தியே, தாலி தொங்குகின்றதான இடம். ஒவ்வொரு கணவர்களும் விவாக காலத்தில் மங்கள சூத்திரம் அப்படிங்கிறதான இந்த சூத்திரத்தை அணிவிக்கிறார். சூத்ரா, 3 முக்கியமான பொருள்களை, உத்தமமான பொருள்களை சொல்லக்கூடியதுக்கு சூத்திரம் அப்படின்னு பேர். சூத்திரம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு இங்கிலீஷ்ல. எப்பேற்பட்ட சூத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிதானமாக கத்துக்கலாம். இப்படி சாமுத்திரிகா லட்சணத்துல 3 விதமான இந்த வரைகள் இருக்கிறது மகா பாக்கியம் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இருக்கிறதான ஒரு லட்சணம் அப்படின்னு பகவத்பாதர் எடுத்து சொல்லுகிறார். அது அம்பாளுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னா வேற யாருக்கு இருக்கும்? அதுவும் மகா சௌபாகியதாலினியாக இருக்கக்கூடியவள் தேவி. அந்த பரமேஸ்வருக்கு இல்லாத வேற யாருக்கு இருக்க முடியும் இந்த பிரபஞ்சத்தில்? ஜபிக்க வேண்டியதான வழிமுறைகள்: காலை நேரம் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினந்தோறும் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் அம்பாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைத்தால் அவர்களுக்கு சகலவிதமான காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். இந்த ஸ்லோகம் எப்பொழுதுமே தம்பதிகளாக சேர்ந்திருந்து ஜபிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார் பகவத்பாதர். அதுவும் நல்ல குணங்களோட, நல்ல எண்ணங்களோட, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சௌமியமாக இருக்கிறதான நேரத்தில் தான் இந்த ஸ்லோகம் ஜபம் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்கக்கூடியதான் நேரம். இந்த நேரத்தை ஜபம் பண்ணா தான் இந்த ஸ்லோகத்துக்கு பலன் அதிகமாக சீக்கிரமாக கொடுக்கும் அப்படிங்கிறது. நிவேத்தியம்: பழம், வெற்றிலை, தேங்காய், தேன் போன்றவைகளை நிவேத்தியம் செய்து பரிபூர்ணமான அனுகிரகத்தை தேடிக்கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட சக்கரத்தை பற்றி பேசாததுனால
ஸ்ரீசக்கரத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸ்லோகம் என்ன சொல்றது என்பதை பார்ப்போம். கலே ரேகாஸ்திஸ்ரஹ கதி கமக கீதைக நிபுணே விவாஹ வியானத்த பிரகுண குணசங்யா பிரதிபுவஹ விராஜந்தே நானாவித மதுர ராகாகரபுவாம் த்ரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமானஹ இவ தே. கலே ரேகாஸ்திஸ்ரோ கதி கமக கீதைக நிபுணே விவாஹ வியானத்த பிரகுண குணசங்யா பிரதிபுவாஹ விராஜந்தே நானாவித மதுர ராகாகரபுவாம் த்ரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியமசீமான இவதே. அபரிமிதமான அர்த்த மகாத்மம் இருக்கக்கூடியதான ஒரு புண்ணிய ஸ்லோகம். நாதோபாசனை சங்கீதத்துக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது 3 தத்துவங்கள். அது என்ன அப்படின்னா, இந்த அக்னி பகவானுக்கு இருக்கிறதான 3 கால்களை போலது. கதி கமகம் கீதம், இந்த 3 தான் எல்லா ராகங்களுக்கும் தாளங்களுக்கும் சங்கீதத்துக்கும் நாதோபாசனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியதான தத்துவங்கள். ஸ்ரத்தையோட பக்தி ஸ்ரத்தையோட நாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதனுடைய மகாத்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலே ரேகாஸ்திஸ்ரஹா, அம்மா உன்னுடைய கழுத்தை நான் பார்க்கின்ற பொழுது அங்க 3 ரேகைகளை நான் பார்க்கிறேன். இந்த 3 ரேகா ஸ்திதமாக அங்க இருக்கு உன்னோட கழுத்துல. கதிகமக கீதைக நிபுணை, அம்பாள் தன்னுடைய திருவதனத்தை திறந்து 2 வார்த்தைகள் பேசினதுமே மகா சரஸ்வதி தேவியானவள் தன்னுடைய வீணா கானாலாபனத்தை நிறுத்திவிட்டு மூடி வைக்கிறாள். இனிமே நான் பாடி பிரயோஜனம் இல்லை, அம்பாளுடைய பிரசம்சை கிடைத்தது இருந்தா கூட அம்பாளுடைய திருவதனத்திலிருந்து வந்ததான 2-3 வார்த்தைகளுக்கு இவ்வளவு மாதிரியம் இருக்கு, இவ்வளவு அழகு இருக்கு, இவ்வளவு இனிப்பாக இருக்கு அப்படின்னா அந்த அம்பாள் திரும்ப திரும்ப பேச நான் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதான ஆசையை ஊட்டுகிறது. எப்படி அம்பாளுக்கு இப்படி ஒரு அழகான மதுரம் இருக்கக்கூடியதான ஸ்வரஸ்தானம் வந்தது அப்படிங்கிறதான தத்துவத்தை எல்லா கலைகளுக்கும் நாதியான மகா சரஸ்வதி தேவியை நினைத்து பார்க்கிறாள். அந்த சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் பெற்றவர் தான் ஆதிசங்கர பகவத்பாதர். அனைத்து தேவி மாதர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்றவர் சங்கரர். சிறு வயசுலேயே இந்த பாக்கியம் கிடைத்தவர். ஆகவே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ராகம் தாளம் லயம் அதுபோலவே கதி கமகம் கீதம் என்றதான சங்கீதத்தினுடைய அடிப்படையான இந்த 3 தத்துவங்களும் தான் இந்த 3 வரைகளாக உன்னுடைய கழுத்தில் இருக்கு. அதனால உன்னுடைய கழுத்திற்கு மேலே இருக்கிறதான இந்த திருவதனத்திலிருந்து வரதான மாதுரியமான மதுரம் இருக்கக்கூடியதான இந்த வார்த்தைகளுக்கு ஏன் மதுரம் இருக்காது, ஏன் அதுல சுவாரஸ்யம் இருக்காது, ஏன் அதுல ஆச்சரியம் இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அந்த மாதிரி ஒரு கேள்வியே வர வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, சங்கீதத்தினுடைய அடிப்படையான தத்துவங்கள், ஸ்வரஸ்தானங்களுடைய அடிப்படையான தத்துவங்கள், தாளங்களுடைய அடிப்படையான தத்துவங்கள் எல்லாமே உன் கழுத்திலே தான் கூட்டி வச்சிருக்கா. நீ ஒரு அந்த சவுண்ட் பாக்ஸ் இருக்கல்ல, பரா பசந்தி மத்தியமா வைகிரி அப்படின்னு பேரு. வாயுரூபமான இந்த ஜீவன் பறையாகவும் பசந்தியாகவும் மத்தியமாகவும் வைகிரியாகவும் இருக்கு. அந்த வைகிரியாக வெளிவரக்கூடியதுதான் துவனி, அதுதான் ஓசை, அதுதான் பரபிரம்மஸ்வரூபம். நாதபிரம்மமாக இருக்கிறதான இந்த தத்துவம் அம்பாளுடைய திருவதனத்திலிருந்து வந்ததான 1-2 வார்த்தைகளிலேயே சரஸ்வதி தேவியை மயங்கி போய்விடுகிறாள். அப்படியானால் எனக்கு பெரிய அதிசயம் தோன்றவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, சங்கீதத்தினுடைய ஆரம்பம், சங்கீதம் எங்கிருந்து பிறக்கிறதோ அதுவும் கழுத்திலிருந்து தான் பிறக்கிறதே. அதனால எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயமானா கூட இப்பதான் எனக்கு புரிகிறது, ஏன் உன்னுடைய திருவதனத்திலிருந்து வரக்கூடியதான இந்த ஓசை இவ்வளவு அழகாகவும் இன்பமாகவும் உலகத்தையே மயக்கும்படியாகவும் இருக்கு அப்படிங்கிறது நான் புரிந்து கொண்டேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கழுத்துல ரொம்ப சிறப்பான ஒரு மங்கல்ய சூத்திரத்தை நீ அடைந்து கொண்டிருக்காய். யார் கொடுத்தது? உன் கணவனான சதாசிவன் கொடுத்தது, காமேஸ்வரன் கொடுத்ததான இந்த பெரிய நிதி, உனக்கு இருக்கிறதான பெரிய சொத்து அது உன்னுடையது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொத்து. ஒரு நித்திய சுமங்கலியான பதிவிரதையான ஸ்திரீக்கு கணவன் கொடுக்கக்கூடியதான மங்கல்ய சூத்திரம் தான் பெரிய சொத்து, பெரிய நிதி. அதை கழுத்தில் நீ தொங்க விட்டு இருக்காய். அதனால தான் சொல்றாங்க, விவாக வியானத்த பிரகுண குணசங்கியா பிரதிபவா. விவாக காலத்துல உனக்கு சதாசிவனால கட்டப்பட்டது. லலிதா சகஸ்ரநாமத்துல காமேஷ பத்தமாங்கல்ய சூத்திரசோபித கந்தராயை நமஹா. காமேஸ்வரனால உன்னுடைய விவாக காலத்துல கட்டப்பட்டதான 3 வரிகள் இருக்கக்கூடியதான உன் கணவனான காமேஸ்வரன் உன் கழுத்துல கட்டப்பட்டதான அநேகமான இந்த பருத்தி இருக்கு, கோட்டன் இல்லையா, பருத்தினால பண்ணதுதான் இந்த திரி நூல். நிறைய நூல்கள் சேர்ந்தாதான் ஒரு நூல் ஆகிறது. அதே மாதிரி 3 நூல்கள், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிறதான அனைத்து குணங்களும் அனைத்து தத்துவங்களும் எல்லாமே சத்தம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதான 3 குணங்களுக்குள்ள வருது. அதை 3ஐயும் பிரிச்சுத்தான் இந்த திருமாங்கல்யத்தை கோர்க்கக்கூடியதான இந்த சரடை உருவாக்கி இருக்காங்க. அதைத்தான் உன்னுடைய கழுத்துல சதாசிவன் அந்த 3 சரடுகள் இருக்கக்கூடியதான திவ்யமான மங்கள சூத்திரத்தை உனக்கு அணிவித்திருக்கார். அதை சூட்டிக்கொண்டு நீ சோபிதமாக இருக்கிறாய். எப்பேற்பட்டதான
குணம் அப்படின்னா ஒன்று, பிரகுணம் அப்படின்னா பலவிதமான குணங்கள். எல்லா விதமான குணங்களுடைய மொத்தம் சங்கி என்பது வந்து 3 குணத்தில் ஒதுங்கிறது. அதுதான் சத்துவம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கிறதானது. அந்த 3 குணங்கள் தான் உன்னுடைய தாலி சரடு. அது அம்பாளுக்கு மட்டும் இல்லை, இன்றைய காலத்தில் நாம் செய்யக்கூடியதான தார்மீக விவாகத்தில் கட்டப்படக்கூடியதான இந்த மங்கல்ய தாரண நேரத்தில் இந்த 3 பிரிப்பு இருக்கக்கூடியதான சரடைத்தான் நாம் கட்டுகிறோம். நானாவித மதுர ராக கரபுவாம், பலவிதமான மதுரம் இருக்கக்கூடியது, இனிப்பான உன்னுடைய வைகிரி ரூபம் அப்படிங்கிறதான இந்த துவனி, அதில் வந்து பலவிதமான ராகங்கள் பிறக்கின்றன. பலவிதமான ராகங்களுக்கு பிறவிஸ்தானமாக அதனுடைய மாதிரி வீடாக உன்னுடைய கழுத்து அமைந்திருக்கு. திரயாணாம் கிராமானாம், எல்லா சுரங்களுக்கும் அடிப்படையானது 3 விதமான கிராமங்கள். இந்த கிராமங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக கற்றுப்போம். அப்படி நானாவித மதுர ராக கரபுவாம் திரயாணாம் கிராமானாம் ஸ்திதி நியமசீமானஹா இவதே. இந்த 3 ஸ்வரங்கள் எப்பவுமே ஒரு பாட்டில் வந்து ஒரு ஸ்வரஸ்தானத்தில் பாடிட்டு இருக்கிறத இன்னொரு ஸ்வரஸ்தானத்தை கொண்டு சேர்க்க முடியாது. ஒரு ராகத்துக்கு என்னென்ன மாத்திரைகளால் சிட்டப்படுத்திருக்கு அப்படின்னா அதிலே தான் உரைத்திருக்க வேண்டும். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக போட்டதான ஒரு கோடு எல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை அப்போ அது சுத்தமான ராகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதாவது சத்தம் சுத்தமாகவும் தமசு சுத்தமாகவும் ரஜஸ் சுத்தமாகவும் இருந்தா அதுக்கு வந்து 3 சேர்ந்ததான ஒரு நிலை, அதுதான் பரிசுத்தம். அதாவது சத்தம் வேறு, ரஜஸ் வேறு, தமஸ் வேறு அப்படிங்கிறதா நிலையில் இருந்தாலும் இல்லை அது 3 ஈக்குவலாக இருந்தாலும் எப்பவுமே வந்து சமமாக இருக்கும். எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் பெண்கள் இந்த 3 குணங்களையும் சமமாக ஹேண்டில் பண்றதுக்குள்ளதான திறமை அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அறிகுறி தான் இந்த 3 சரடுகளை சேர்த்து பிணைத்ததான ஒத்த சரடுல இந்த திருமாங்கல்யத்தை அணிந்து அவர்களுக்கு சாத்துகிறார்கள். சாத்தப்படுபவன் பரமேஸ்வரன், கழுத்து உன்னுடையது. கணவன்கிறதான ஆண் தான் மனைவிங்கிறதான பெண்ணினுடைய இந்த கலத்தில் வந்து அதாவது கழுத்தில் இந்த தாலி சரடை கட்டுகிறார். தாலி சரடு கட்டுகிற நேரத்தில் இந்த 3 குணங்களாக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் பெண்ணான நீ ஸ்திரீ, பவித்திரமானவள், பிரபஞ்சத்துக்கு சமமானவள். பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் வந்து இருக்கிற மாதிரியே என்னுடைய வாழ்க்கையில அல்லது நம்முடைய வாழ்க்கையில மேலே கீழே எல்லாம் ஏறி இறங்கி எல்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் இதையெல்லாம் சமப்படுத்தி கொண்டு நீ வந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக வாழ்த்தி தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கக்கூடியதான ஒரு மந்திரோச்சாரணம் தான் தாலி கட்டுற நேரத்தில் சொல்லுகிறான். மங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேதுனா அப்படின்னு இப்பத்த மந்திரங்கள்ல அது ஒரிஜினலாக சொல்ல வேண்டிய விதம் வேற. இப்போ எல்லாருமே வந்து சொல்லி விடுறா தாலி கட்டுற நேரத்தில் அதை மைக்கு பிடிச்சிருந்து இந்த வாத்தியார் அட்டகாசம் பண்ணி விடுறாரு அந்த ஸ்டேஜில் இருந்துட்டு. அது எல்லாரும் சொல்லக்கூடாது, கணவன் மட்டும்தான் அந்த பெண்ணை பார்த்து சொல்ல வேண்டும். வாத்தியார் கூட ரொம்ப சின்னதாக தான் சொல்லி கொடுக்கணும் அந்த மந்திரத்தை. அது என்னன்னா இப்போ ஒரு ஸ்டைலாக போயிடுது. என் ஒரிஜினல் மந்திரம் அப்படியே இல்லை. மாங்கல்யம் தந்துனானேனா பத்வா மங்கள சூத்திரகம் வாமஹஸ்தே சரம் பத்வா கண்டேச்ச திரிசரம் ததா. நான் உனக்கு கொடுக்கக்கூடியதான இந்த மாங்கல்யம் அப்படிங்கிறதான இந்த மங்கள சரடை பத்வா நான் கட்டுறேன் உனக்கு. இதுக்கு மங்கள சூத்திரகம் என்றதான பெயர். சத்துவம் ரஜஸ் தமஸ் என்கிறதான 3 விதமான தத்துவங்களை கட்டி போடுறா. யாரு? பிரகிருதி என்கிறதான இந்த உத்தமியான சுமங்கலி பதிப்பிரதியான இந்த ஸ்திரீ. வாமஹஸ்தே சரம்பத்வா, என்னுடைய இடது கரத்தை நீட்டி நான் வந்து உனக்கு இந்த தாலியை கட்டி கொடுக்குறேன் என்று நான் தான் முடிச்சு போடுறேன். இதை முடிச்சு போடுற ஆளுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. முடியாமல் இருக்கிற வரைக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அது வந்து ஓப்பன். வாமஹஸ்தே சரம்பத்வா கண்டேச்ச திரிசரம் ததா, உன்னுடைய கழுத்தை நான் 3 முடிச்சு போடுகிறேன். உனக்கு 3 தத்துவங்களை ஆளக்கூடியதான திறமை பிரகிருத்தியா உனக்கு இறைவன் கொடுத்திருக்கார். அந்த வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக அதுக்கு நான் உதவுகிறேன் என்பதற்காக நான் 3 முடிச்சு போடுகிறேன். அதாவது உன்னுடைய இந்த எல்லா மாற்றங்களுக்கும் உன்னுடைய டிசிஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் கூட நிற்கிறேன் அப்படிங்கிறத ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற வேலைதான் 3 முடிச்சு. இதை வந்து இப்போ என்னெல்லாமோ விதத்துல இந்த ஒரு சடங்கு கொண்டாடுறா திருமணங்கள்ல. கணவன் மட்டுமல்ல தாலி கட்டுற வழக்கம். சில ஆச்சாரங்கள்ல வந்து கணவனுடைய பிதா தான் அந்த வதுவுக்கு தாலி கட்டுற வழக்கம். அப்படியும் உண்டு சில சிஸ்டங்கள்ல. நிறைய சிஸ்டங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 50-53 டைப் ஆஃப் மேரேஜ் சிஸ்டம் நம்ம பாரத தேசத்துல மட்டுமே இருக்கு. எனிவே கணவனுக்கு கட்ட வேண்டியதான அதிகாரம் அது ரொம்ப முக்கியம். அப்புறமா வந்து இந்த சிஷ்டாச்சாரத்தில் வந்து தான் மற்ற பద్ధதிகள் எல்லாமே. ஆகவே இந்த மந்திரத்தில் சொல்கிற நேரத்தில் பத்வா மங்கல்ய சூத்திரம் அப்படிங்கிறதான இந்த மந்திரத்தில் வந்து ரகசியமாக இருக்க தத்துவங்கள். ஆகவே இந்த மந்திரத்தை எல்லாரும் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடாது. தாலி கட்டுறா அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுறதுக்கு சமமாயிடும். திரயாணாம் கிராமானாம் ஸ்திதி நியம சீமானஹா இவதே. 3 விதமான ஸ்வரகிராமங்களுடைய அந்த எல்லையை கோடு வழியாக போட்டு நியந்திரிக்கிற மாதிரி அல்லது அதுக்கு பவுண்டரிஸ் போட்ட மாதிரி இந்த 3 விரைகள் பிரகாசமாக தெளிவாக கண் முன்னால பார்க்க முடிகிறது.
அதுக்கு தான் அந்த அப்பேற்பட்டதான கருத்தை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான நீ உன்னுடைய அந்த திருவதனத்திலிருந்து 2 வார்த்தைகள் வந்தது அப்படின்றால் அது வந்து ராகமாகவும் தாளமாகவும் கீதமாகவும் மகிமையோடையும் இன்பமாகவும் இருக்கத்தானே செய்யும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரிஞ்சு விட்டதம்மா அப்படிங்கிறார். இது சத்தியமா அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்குறியோடு தான் பகவத் பாதர் பராசக்தியை பார்த்து கேட்கிறார். இது ரொம்ப முக்கியம். என்னது? நாதோபாசனை. அதாவது சவுண்ட் வர்ஷிப். சவுண்ட் வர்ஷிப்புக்கு பேர் தான் நாதோபாசனை அல்லவா? 51 மாத்திரைகள் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அக்ஷமாலாதி அதெல்லாம் முன்னாடி படிச்சுட்டோம். அகாரத்தில் ஆரம்பிச்சு ஷகாரத்தில் முடிகிறது, அதனால அக்ஷம்ன்றதான பெயர். குறிக்கோள் நோக்கம் அப்படிங்கிறதான அர்த்தம் அக்ஷத்துக்கு உண்டு. பார்வை என்றதான அர்த்தம் அக்ஷத்துக்கு இருக்கு. அப்படி சங்கீத லோகத்துக்கு சங்கீதம் என்பதே வந்து 3 அடிப்படையான தத்துவங்களை ஒட்டித்தான் இருக்கு. ஒன்று வந்து கதி, இன்னொன்று வந்து கமகம், இன்னொன்று வந்து கீதம். இப்போ கதி அப்படின்றால் தாளம், நடை, ஜதி அப்படின்லாம் சொல்லுவாங்க அல்லவா? இப்போ நிறுத்தத்தில் வந்து ஜதி. உலகம் எல்லாமே வந்து கதி தான் இருக்கு. கதியில தான் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. அந்த கதியிலேருந்து ஓடுறது எதில் அப்படின்னா எப்படி ஓடுறதோ அதுக்கு பேர் கமகம். எதை வச்சிருந்து எதற்காக ஓடுகிறதோ அதுக்கு கீதம் என்றதான பெயர். ஆகவே இந்த பிரபஞ்சம் பூராவுமே என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் தாளத்தில் தான் இது ஓடிட்டு இருக்கு. இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு தாளத்தில் தான் இயக்குறது. இப்போ பூமியே வந்து சுத்துறது அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல சுத்துறது அல்லவா? அந்த பூமியோட சுத்த வந்து சின்னதாவோ பெருசாவோ ஆனா பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. சராசரி வந்து பூமி ரொட்டேட்டிங் ஸ்பீட் என்ன? 1674 km/h. ஒரு மணி நேரத்தில் வந்து 1674 km ஸ்பீடில் வந்து இந்த பூமி சுத்துகிறது. அதாவது ஒரு ஹவரில் வந்து 15 டிகிரி மூவ் ஆகும். மொத்தம் 360 டிகிரி க்ராஸ் பண்ணுறது தான் ஒரு ஃபுல் ரவுண்ட் ஆகிறது. இப்போ ஒரு 1 ஹவருக்கு வந்து 15 டிகிரி. இது ஈக்குவேட்டர் பிளேசஸ்ல, அதாவது பூமி மேலேருந்து கீழே மேலுக்கு பார்க்குற மாதிரி இந்த லாஞ்சிடியூட் அதை பேஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு டைப் ஆஃப் ஸ்பீடு இருக்கு. இப்போ நடுவில் பார்த்தோம்னா மிட் லெவலில் பார்த்தோம்னா அது வந்து 1035 km ஸ்பீடு. அதே நேரத்தில் துருவம் பார்த்தோம்னா உத்தர துருவம் தட்சிண துருவம் பார்த்தோம்னா அங்கே வந்து 838 km ஸ்பீடில் தான் அங்கே பாதிப்பு ஏற்படுகிறது. அப்போ பூமிக்கும் ஒரு ஸ்பீடு இருக்கு, எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு. அந்த ரொட்டேஷன்ல வந்து ஒரு சின்ன மந்தகதி ஏற்படுகிறது. இப்பெல்லாம் ஒரு நாள் கொஞ்ச நாளா ஒரு வருஷத்துக்கு வந்து 4 செகண்ட் மந்தகதியை அடைகிறது பூமி. அதாவது 285 BC பிப்ரவரி 13ஆம் தேதி அன்னைக்கு பூலோகத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நவகிரகங்கள் எல்லாரும் ஒரே ஒரு பர்டிகுலர் லெவல்ல இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கேருந்து ஒவ்வொருத்தராக விசில் அடிச்சதும் ஆன் தி மார்க் செட் கோ அப்படின்னு விசில் அடிச்சா எல்லாரும் ஓடுற மாதிரி ஒரு பிளானட் வந்து இறைவனுடைய இச்சைக்கு ஏற்றபடி அங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சது. இது வந்து ரொம்ப விசதமாக நம்ம படிச்சிருக்கோம். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. ஒரு பிளானட்டுக்கு வந்து 3 விதமான சலன சக்தி இருக்கு. ஒன்று வந்து ஃபார்வர்டு மோஷன், இன்னொன்று வந்து பேக்வேர்டு மோஷன், இன்னொன்று வந்து ஸ்டேஷனரி பொசிஷன் அப்படி நிற்கிறதான ஒரு நிலை. இப்படி 3 விதமான சலன சக்தி வந்து ஒரு பிளானட்டுக்கு இருக்கு. அந்த ஒரு கிரகங்களை வந்து ஓட வைக்கிறது யாரு அப்படின்னா பராசக்தியினுடைய இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படிங்கிறதான 3 சக்திகள் வழியாகத்தான் இந்த நவகிரகங்களையும் நட்சத்திர மண்டலங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் எல்லாத்தையுமே பராசக்தி வந்து நியந்திரணம் பண்றா அப்படிங்கிறதான தத்துவத்தை நாம் இதுக்கு முன்னாடி தெரிந்து கொண்டோம். அதுபோலவே வந்து சங்கீதத்துக்கு வந்து சங்கீதம் எதை அடிப்படையாக இருக்கு? சப்தஸ்வரங்கள் அடிப்படையாக இருக்குல்வா? சப்தஸ்வரங்கள், கதி, கமகம், கீதம் இதை பேஸ் பண்ணி தான் சங்கீதம் இருக்கு. அப்ப அதுக்கும் ஒரு சிட்டை இருக்கு, ஒரு நியமம் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. அதே போல வாத்திய உபகரணங்கள் எல்லாமே வந்து கம்பி வாத்தியங்கள், அதில் வந்து பைப்பு வாத்தியங்கள் இதெல்லாம் தான் இருக்கு. அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நிஷ்டை இருக்கு. வாழ்க்கையில பார்த்தோம்னா அதுவும் ஒரு காலத்தை பேஸ் பண்ணி தான் வாழ்க்கை இருக்கு. ஆயுசு அப்படின்னு பேர் இருக்கு. பராசர மகர்ஷி வந்து 120 வருஷம் கொடுத்துருக்கார். 120 வருஷம் வாழ்ந்தாலே உனக்கு எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணலாங்கிறதான எண்ணத்தை அவர் கொடுத்தார். சத்தியமா பார்க்க போனோமா கலியுகத்துல 300 வருஷம் வாழறதுக்குள்ளதான சரீரத்தை தான் இறைவன் கொடுத்திருக்கார். ஆனா நம்ம வந்து நம்மளுடைய இப்பத்த ஸ்திதியில எல்லாத்தையும் கலைஞ்சு குடிச்சுட்டு உட்காந்துருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அதுபோலவே வந்து நிறுத்த நாட்டியம் அது 8 விதமாக இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஜடம், பரதம் இப்படி இல்லை. 108 ஜதி 108 விதமான தாளங்கள் பேஸ் பண்ணிட்டு இருக்கு நடன கலை. நடராஜமூர்த்தியான பரமேஸ்வரன் தான் எல்லா நடனத்துக்கும் நடராஜனாக இருக்கக்கூடியவர். அவர் 1008 டைப் ஆஃப் தாளங்கள்ல வந்து அவர் நிறுத்தம் ஆடுவார் அப்படின்னு பல சாஸ்திரங்கள்ல சொல்லுகிறது. இப்படி பிரபஞ்சத்துல வந்து இந்த எல்லாமே வந்து ஒரு சிஸ்டத்தை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு கதி இருக்கு. இந்த ஜீவாத்மா பூலோகத்தில் இருக்கிறது எதுக்காக? கதி கிடைக்கிறதுக்காக, மோட்சத்துக்காக தான் பூலோகத்தில் வந்திருக்குது இந்த ஜீவாத்மா. ஸோ உலகத்தில் இருக்கிறதான அத்தனை ஜீவராசிகளும் அத்தனை தத்துவங்களும் எல்லாத்துக்கும் அவங்களுடைய ஒரு ஸ்பீடு வந்து கிரமப்படுத்தி வச்சிருக்கா தேவி. விஷ்ணு மாயா விலாசினி அப்படிங்கிறதா நாமம் இருக்கு. அதே மாதிரி வந்து உலகத்துல வந்து சிஸ்டங்கள் எல்லாம் கிரமப்படுத்தினவள் அப்படிங்கிறதா நாமம் இருக்கு சக்தியோட பேர்ல. அம்பாதான் எல்லாம் சிஷ்டப்படுத்தி கொடுக்குறா. அது விதாயின்னே நமஹா அப்படின்னு விதானம் பண்ணினவள் தேவி. எல்லாத்தையுமே எல்லா தத்துவங்களுக்கும் யானை எப்படி இருக்கணும், பூனை எப்படி இருக்கணும், மனிதன் எப்படி இருக்கணும், விலங்குகள் இருக்கணும்,
பசுபக்ஷாதிகள் எப்படி இருக்கணும், செடி கொடி மரங்கள் எப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் அதனுடைய அழிவுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு 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 சிட்டை இருக்கு. அதுதான் கதி என்பதான பேர். ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது கதி, மோட்சம், அதுதான். ஆகவே இந்த நாதோபாசனைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு ஸ்தோத்திரம் இது. அதனால அதை பற்றி அதே தெரிஞ்சுப்போம். நாதோபாசனை என்ன சொல்றது அப்படின்னா, ஆத்ம லயத்துக்காகத்தான் நாதோபாசனை. சவுண்டு அல்லது வைப்ரேஷன் வர்ஷிப்னு பேர் இருக்கு. துவனி அல்லது துவனினால வரக்கூடியதான அதை பேஸ் பண்ணித்தான் இந்த நாதோபாசனை இருக்கு. நமக்கு வந்து நம்மளுடைய உடம்புக்குள்ளேயே 51 விதமான மாத்திரைகளை அமைச்சு கொடுத்துருக்காள் தேவி. மூலாதார பத்மத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும். அதில் ஒவ்வொன்றத்தில் டச் பண்ணுறதான் ஒவ்வொரு விதமான சவுண்டு வேவ் வருது. அது ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு வைப்ரேஷனை கொடுக்கறது அல்லவா. இப்போ பகவானுடைய நாமங்களை சொல்லுகின்றதான மந்திரங்களால் வரக்கூடியதான வைப்ரேஷன் ஒரு மாதிரி. இதே வந்து வாயால திறந்து சொல்றது வைகரி, மானசீகமாக சொல்றதுக்கு பேரு மத்தியமா. பரா பசந்தி மத்தியமா வைகரி அப்படிங்கிறதான 3 தத்துவங்கள் இருக்கு. இதுதானே மொத்தமா வந்து உலகத்தில் இருக்கிறதா நாதோபாசனைக்கு பேஸு. இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை, ரொம்ப டீட்டெயில் நம்ம படிச்சுட்டோம். திரும்ப ஒரு சின்னதா அதனுடைய வியாக்கியானத்தை சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வைகரி, அதுதான் நாம் எல்லாம் காதால கேட்கிறோம். யாராவது வாயை திறந்து பேசினாதானா வரக்கூடியதான சவுண்டு தான், அதுக்கு பேர் தான் வைகரி. வைகரி முத்ரா. சகஸ்ரநாமத்தில் பராபசந்தி மத்தியமா வைகரி ரூபாய நமஹ அப்படிங்கிறதா நாமத்தில் சொல்லப்படுகிறது. அதுல வந்து மத்தியமா மானசீகமாக சொல்லக்கூடியது, மானசீகமாக மந்திரங்களை சொல்றது, மானசீகமாக ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறது. அதே மாதிரி மானசீகமாக யாரும் சாபம் போடுறனா இதுக்கு சமமாகும். அது 108 மடங்கு பலனை கொடுக்கும். ஒரு வைகரி மந்திரத்தினுடைய 108 டைம்ஸ் பவர்ஃபுல் வந்து மத்தியமா. அதனுடைய 11,664 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கிறது பஷ்யந்தி. பஷ்யந்தி அப்படின்னா பார்த்து படிக்கிறது, பார்வை, நோட்டம் போடுகிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனோம்னா காயத்ரி தேவியினுடைய சித்திரப்படத்தை பாருங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்கும் படம். அந்த சித்திரப்படத்தில் காயத்ரி மந்திரத்தை எழுதி வைத்திருப்பார்கள். ஓம் பூர்புவ சுவஹ் தத் சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ் பிரஜோதயாது அப்படின்னு. இப்போ காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ற நேரத்தில் எஃப் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். காயத்ரி அர்க்கியம் கொடுக்குற நேரத்தில் எஃப் கிடையாது. இந்த 2 வித்தியாசம் எல்லாரும் நோட் பண்ணிக்கணும். நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிதான், அப்படி ஜபம் பண்ணாதான் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு விஸ்வாமித்திர மகர்ஷிக்கும் பரமேஸ்வரனுக்கும் இருக்கிறதான ஒப்பந்தம். ஏன்னா அவர் தான் என்னுடைய இயக்குனர். அவர் தான் காயத்ரி மந்திரத்தை வந்து உருவாக்கி பிரச்சாரம் பண்ணினவர், என்னுடைய தாத்தா. அதை விட 10 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது, அதாவது 12,59,712 டைம்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும். எது? பரா, ரகசியமானது, சப்மர்ஜ்டு, சப்ரஸ்டு, உள்ளுக்குள்ளேயே அழுத்தி 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 வைக்கிறது. ஆட்டம் பம்ப் ஆட்டமா வச்சுக்கோங்களேன். பெரிய பவரை வந்து ரொம்ப சின்ன 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 அமர்த்தி 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 அதை கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அது வெடிக்கிறத பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்கும். அது அணுவா கூட பாதிக்கப்படும். அதான் ஆட்டம்னு பேர் இருக்கு. அதுபோல மகாமந்திரங்கள் வந்து நாம் வந்து வாயால ஜபம் பண்ணலாம், மனசினால ஜபிச்சுக்கலாம், படிச்சுக்கலாம். மந்திரத்தை நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு தியானம் பண்ற நேரத்தில் கான்சன்ட்ரேஷன் விட்டு போயிடும், கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாமந்திரங்களை வந்து நமக்கு என்ன மந்திரம் இருக்கோ அந்த மந்திரத்தை வந்து அப்படியே எழுதி படிக்கிறது. சும்மா எழுதி படிக்கிறது, மனசுக்குள்ளாலையும் கண்ணாலையும் செய்யக்கூடியதான வேலை தான் இது பஷ்யந்தி. அதே நேரத்தில் மனசுல மட்டுமா இருக்கிறது வந்து மத்தியமா, வாயினால மட்டும் சொல்லக்கூடியது வந்து வைகரி. இந்த 3ம் சேர்ந்து இருக்கக்கூடியது அதே அட் த சேம் டைம் ஜில்ச், அதாவது ஒரு அயட் ஆஃப் மூவ்மெண்ட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே சேர்ந்து ப்ரெஷரைஸ் பண்ணி உள்ள அழுத்தி வைக்கிறதுக்கு பேர் பரா. பரா வியாக்கியானம் பண்ணவே முடியாது யாராலையுமே. அது அதி ரகசியம், ரகசியத்துக்கு மேல ரகசியம் அது. அப்படி 1, 108, 11,664, 12,59,712 இப்படி பவர்ஃபுல்லாக இருக்கிறது இந்த மந்திர ஜபங்களுடைய உபாசனா மார்க்கம். ஆகவே நாம் உபாசனை செய்கின்ற பொழுது நான் கூட அடிக்கடி இந்த மந்திரத்தை வந்து இந்த பஷ்யந்தி மார்க்கத்தில் நிறைய நேரம் மெடிடேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பல நேரங்களில் மனசு விட்டு போகும், மனசு நிற்காது. இப்படி நாதோபாசனையில பலவிதமான குணங்களை சொல்லுகிறது. தத்துவங்கள் இருக்கக்கூடியதான நாதோபாசனை 3 முக்கியமான சித்தாந்தத்தில் இருக்குது. அதாவது 3 டைப் ஆஃப் நாதோபாசனை சொல்லுவா. அதுக்கு ஒன்று வந்து அநாகதா நாத உபாசனை, அநாகதா நாதம். இது வந்து சர்வவியாபியாக இருக்கக்கூடியதான ஓங்கார துவனி பிரபஞ்சம் பூராவும் நிறைஞ்சிருக்கு. கேலக்சி அப்படிங்கிறதான அந்த பிரம்மாண்டம் சுத்துற நேரத்தில் வரக்கூடியதான ஒரு சவுண்ட் இருக்கு. இந்த எழுந்தரம் இருக்கே, முன்ன காலத்துலலாம் வந்து இந்த 2 கல்லை சேர்த்து வச்சுட்டு அதுக்கு நடுவில் ரோட்டி இருக்கும், அதில் கொஞ்சம் கோதுமை அரிசியெல்லாம் போட்டு அப்படி நல்லா நிறைய இருக்கதை எழுந்தரன்னு பேர், மாவு பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த கேலக்சி வந்து இந்த மில்கி வே அது வாட்டுக்கு இப்படி சுத்துறது அல்லவா, அந்த சுத்துற நேரத்தில் ஒரு சவுண்டு வருது. இந்த சவுண்டுக்கு பேர் தான் ஓம். இதை வந்து ரொம்ப மாடர்ன் வேல மகான்கள் கண்டுபிடிச்சு கொடுத்ததான ஒரு மந்திரத்வனியாக உருவாக்கி கொடுத்தார்கள். அதுக்கு பேர் தான் ஹரி ஓம். ஹரி ஓம் அப்படின்னா மகாவிஷ்ணு என்றுதான அர்த்தம் மட்டுமல்ல இல்லது. ஹா அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை, ரி அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை, ஓம் அப்படிங்கிறதான வார்த்தை. இந்த ஓம் எதுல இருந்து உண்டாகுது அப்படின்னா, ஹா அப்படின்னா என்ன, இப்ப இருக்கிறதான சூரியன் இருக்கார் அல்லவா, அந்த சூரியனுடைய பிராணனுக்கு பேரு ஹா. அதைத்தான் வந்து
இந்த மாடர்ன் சயின்ஸில் ஹீலியம் அப்படிங்கிறதான வார்த்தையில் சொல்கிறார்கள். இந்த ஹீலியம் அப்படிங்கிறதான அந்த கேஸ் தான் எரிஞ்சுட்டு இருக்கு சூரியனில். அது முடிஞ்சு போச்சுன்னா சூரியனோட வேலை முடிஞ்சது. ஆகவே இதுக்கு பேர் சூரியனுடைய பிராணன் என்று பேர். இப்பத்த சூரியன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ சூரியன் வந்து போயாச்சு. இனி எல்லாமோ சூரியன் உலகத்தில் பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கு. நமக்கு இருக்கிறதான இப்பத்த சூரியனுக்கு பேரு ஹா. அது இரண்டே கர்ப்பம் அப்படின்லாம் நிறைய வார்த்தைகள் உண்டு. 12 முக்கியமான மந்திரங்கள்ல தெரியப்படுகிறார் சூரிய பகவான். ரீ அப்படின்னா அந்த நெருப்பு வரதே, சூரியனிலிருந்து வரக்கூடியதான நெருப்பு சக்தி, அந்த தகன சக்தி அல்லது வந்து அந்த ஃப்ளேம், அந்த சக்திக்கு பேரு ரீ. ஹா என்பது சிவன், ரீ என்பது சக்தி. அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்தா அங்க ஒரு வைப்ரேஷன் உண்டாகிறது, அங்க ஒரு சவுண்ட் வேவ் உற்பத்தி ஆகிறது. அதுக்கு பேர் தான் ஓம். ஸோ ஓம் இத்தேகாட்சரம் பிரம்மா அப்படின்னு சொல்ல காரணம். ஓம் தான் பரபிரம்ம ஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம், சர்வவியாபியாக இருக்கக்கூடியதான பரம தத்துவம் எல்லாமே இந்த ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் அப்படி சொல்லுவான். எல்லா வேத படனங்கள்லையும் கடைசியிலையும் ஆரம்பத்திலையும் சொல்றது என்ன? ஹரி ஓம் நமஸ்ஸதசே நமஸ்ஸதசஹ பதயே நமஸ்ஸகீனாம் புரோகாணாம் மத்தியே. எல்லாத்துலையுமே ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம், ஓம் சாந்தி 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 சொல்ற மாதிரி இந்த ஹரி ஓம் அப்படிங்கிறதான வார்த்தை இல்லாம, மந்திரம் இல்லாம எந்த வேத படனத்தையும் பண்ண முடியாது. அப்பேற்பட்டதான இந்த பிரபஞ்சத்துல இயற்கையாகவே பரப்பி இருக்கக்கூடியது, அதாவது பெர்வாசிவ் அப்படிங்கிறதான பேர் அதுக்கு இங்கிலீஷ்ல. விஷ்ணுமயமாக பிரபஞ்சம், இந்த பிரம்மாண்டம் பூராவும் பறந்திருக்கக்கூடியதான இந்த சக்திக்கு பேரு அநாகதா நாதம் அப்படின்னு பேரு. இப்போ நம்ம சக்கரங்களில் பார்த்தோம்னா மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அதுக்கடுத்து அநாகதா சக்கரம் வருது அல்லவா? அநாகதத்துக்கு அப்புறமா விசுத்தம், அதுக்கப்புறமா ஆத்மே வருது. இதுக்கு ஏன் அநாகதம்னு பேர் கொடுத்துருக்கா? மரணமில்லாத நிலை, அநாகதம், யாராலையும் கொலைப்படுத்த முடியாத ஒரு பரம தத்துவம் இருக்கிறதான சக்கரம். 12 தளங்கள் இருக்கக்கூடியது அநாகதா சக்கரம். சூரிய பகவானுக்கு இந்த 12 மாசங்கள், 12 பேர்ல தெரியப்படக்கூடியதான சூரியன், வெளியில இருக்கக்கூடியதான பகிராகாச சூரியன் நம்ம உடம்புக்குள்ள இதே ரூபத்தில் அந்தராகாச சூரியனாக இருக்கார். அதனால்தான் லலிதா சஹஸ்ரநாமத்தில் அந்தர்முக சமாராத்யா புகுர்முக சுதுர்லபாயை நமஹா. சூரியனை அடைய வேண்டுமானால் காயத்ரி மந்திர ஜபம் சத்தம் போட்டு சொல்றதை விட மனசுக்குள்ள சொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய உட்பொருளே அதுதான். வெளியே இருக்கக்கூடியதான சூரியனையும் உள்ளே இருக்கக்கூடியதான சூரியனையும் பந்திக்கக்கூடியதான ஒரு சிருங்கலை தான் காயத்ரி மந்திரம். விஸ்ருங்கலா விவிக்தஸ்தா வீரமாதா வியப்பசுகு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வியாக்கியானம். ஒரு சிருங்கலை, அது ஒரு செயின், ஒரு பிரிட்ஜ் போடுறோம் நாம. வெளியில் இருக்கிறதான சூரியனுக்கும் உள்ளே இருக்கக்கூடியதான சூரியனுக்கும் போடக்கூடியதான ஒரு பிரிட்ஜ். இதுதான் உபாசனை என்றதான பேர். உப ஆசனம். பக்கத்துல நாம் இருக்கிற இடத்துல பெரும் சக்தியான மகா தத்துவத்தை நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கே ஆவாகனம் பண்ணி எடுக்கிறது, இன்வைட் பண்ணி நமக்குள்ளே வச்சு கொள்வது அப்படிங்கிறதான அர்த்தம் எல்லாம் அதுக்கு உருவாகும். அதனால அதுக்கு அநாகதா நாத உபாசனா அப்படின்னு பேரு. இதான் பரபிரம்மஸ்வரூபத்தை வெட்ட வெளியே உட்காந்து ஆகாயத்தை பார்த்துட்டு பிரபஞ்சத்தை பார்த்துட்டு ஏகோத்திஷ்டமாக எந்த விதமான ஒரு விகார விசாராதிகளும் இல்லாம இப்படியே பிரபஞ்சாகாரத்தையே பார்த்துட்டு ஆனந்தமயமாக இருக்கிறதான ஒரு உபாசனை. இது இந்த கடந்த காலங்களில் ரமண மகர்ஷி தான் இந்த உபாசனை ரொம்ப பிரபலமாக பண்ணினவர். எதை கேட்டாலும் எதை சொன்னாலும் எத்துக்கும் பாதரேஷன் இல்லாமல் இப்படி எங்கேயோ பார்த்துட்டு உட்காந்துருப்பார். இப்படி மேலே ஸ்ரீரங்கத்தில் சயனமாக இருக்கிறதான மகாவிஷ்ணு பகவானும் இதைத்தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடியதான பத்மநாப சுவாமி தான் பண்ணிட்டு இருக்கார். எங்கெல்லாம் விஷ்ணு பகவான் படுத்து இப்படி யோசனையில் உட்கார்ந்து இருக்காரோ அவங்கெல்லாம் இந்த நாதோபாசனை தான் செஞ்சு கொண்டிருக்கா, அநாகதா நாதோபாசனை. அதனால நம்மளுடைய இதயத்துக்கு, நம்மளுடைய அதாவது இந்த பிசிக்கல் மாம்ச பிண்ட ஆன இருக்கிற அந்த இதயம் இல்லாது, அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணக்கூடியதான ஒரு சக்தி, அதுக்கு பேர் தான் இதயம். ஆக்சுவலி வெளியில் இருக்கக்கூடியதான இந்த மாம்ச பிண்டத்துக்கு இதயம், அதுக்கு இதயம் சொல்லிக்கலாம். ஏன்னா அது வழியாகத்தான் அதனுடைய ஆக்ஷன் பண்ணிட்டு இருந்துங்கிறதுனால அதுக்கு இதயம்னு பேர் வந்தது. புரியுதா? அதனால அநாகதா சக்கரத்தினுடைய மகத்துவம் அவ்வளவு இருக்கு அந்த இதயத்துக்கு. அதனால அதுல உட்கார்ந்து நான் உன்னுடைய மூலாதார பத்மத்தை பார்க்கிறேன், என்னுடைய வீடு அது அப்படிங்கிறார் மகாவிஷ்ணு. மூலாதார பத்மம் அவருடைய தானே, அதுலேருந்து தானே நாவி வழியாக கமலம் வெளியே அதுல பிரம்மா உட்காந்து பிரபஞ்ச சிருஷ்டி எல்லாம் செய்கிறார். ஹிருதயம் ஜாப்பியதோ முகம் அதோ நிஷ்டா விதஸ்தியாந்தேனாபியாம் உபரிதிஷ்டதி புருஷ சூக்தம் சொல்லுகிறது. ஆகவே இந்த இதய பத்மத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருந்தால் அநாகதா சக்கரம் என்றது. அநாகதா உபாசனா அப்படின்னா இதய துடிப்பை மற்றும் நாம் யோசித்து 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 இதுக்கு முன்னாடி 2-3 ஸ்லோகங்களை நாம் வியாக்கியானம் பண்ணியிருக்க அந்த மகத்துவத்தை பற்றி. இதய துடிப்பை மட்டும் இப்படி நாம் உற்று பார்த்து அதை ரசிக்க வேண்டும். அதில் அநாகதா சக்கரம் அடிக்கிறதான சவுண்டு நம்ம காதலியே கேட்க வேண்டும். ஸ்டெதஸ்கோப் எல்லாம் யூஸ் பண்ணாமல் கேட்கணும். டாக்டர்ஸ் எல்லாம் அதை தான் பண்ணுறா. ஸ்டெதஸ்கோப்பை வச்சுட்டு பார்க்குறா துடிப்பு எவ்வளோ இருக்குது, பின்னாடி எவ்வளோ இருக்குது, அது கனெக்டடான நாடி நரம்புகள் எல்லாம் என்னென்ன மாதிரி சவுண்ட் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குது, அதெல்லாம் பார்த்து அங்கே சளி கட்டின்னு இருக்குது, வேறு பண்ணிருக்கு சொல்கிறா இல்லவா?
அதை தொடாத யூஸ் பண்ணாமல், அந்த டிவைசஸ் எதையும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய பஞ்சேந்திரியங்களை ஒன்றுபடுத்தி அந்த பஞ்சேந்திரியங்களை மனசுக்குள் அடக்கி அந்த மனசு வழியாக இதய துடிப்பை நாம் உணர வேண்டும். இந்த உபாசனைக்கு அநாகத உபாசனா என்றதான பெயர். இதுலேயும் என்ன இருக்குது? வைப்ரேஷன் இருக்குது, நாதம் இருக்குது. இரண்டாவது அகத உபாசனைன்னு பேர். அகத நாத உபாசனா அப்படின்னு பேர். இது எப்படி அடைய முடியும் அப்படின்னா, வைரி ரூபமாக அல்லது இந்த வாத்திய உபகரணங்கள் வழியாக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கல்வா, வீணை இருக்குது, நாதஸ்வரம் இருக்குது, புல்லாங்குழல் இருக்குது, வயலின் இருக்குது, கிட்டார் இருக்குது, பலவிதமான வாத்திய உபகரணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு சவுண்டு கிரியேட் பண்ணுறது. அந்த சவுண்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, நாம் என்ன பிரயோகம் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி சவுண்டை கொடுக்கும். தா தி தும் நா அப்படின்னு மிருதங்கத்தில் ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணுறது. தத்தி துண்டம் அப்படின்னு ரொம்ப சரளமாக வாசிக்கிற ஒரு மெட்டது. அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் மிருதங்கத்தில். தத் அப்படிங்கிறதான பரமாத்மத்தை அது முதல்ல ஆரம்பிக்கிறது. சங்கீதத்திலையும் அதே மாதிரி தத்துவம் இருக்குது. தாக்கிட்ட தாக்கிட்ட தெக்கி தாக்கிட்ட தாக்கிட்ட அப்படிங்கிறதால தான் சங்கீதத்திலையும் பேசு எல்லாமே. அப்படி இந்த உபாசனத்துக்கு பேர் அகத உபாசனா, அகதநாத உபாசனா அப்படின்னு பேர். ஒன்று பிரபஞ்சம் பூராவும் அன்சென்சர்டு, அன்கண்ட்ரோல்டு, இன்ஃபினைட்டு, அப்படி பாடி பறந்து இப்படி பிரபஞ்சத்தில் சுதந்திரமாக இருக்கக்கூடியதானதுக்கு பேர் அநாகதம். நம்மளுடைய இதயமும் அப்படி விசாலமாக இருக்க வேண்டும். பிரபஞ்சத்துக்கு அதனுடைய அளவுக்கு நம்முடைய இதயம் பெருசாக வேண்டும் அப்படின்னு தான் பல மந்திரங்களையும் நாம் உபாசனை செய்கிறோம். அதனால இதயத்தில் வைத்து பூஜை பண்ணி இறைவனை அடக்க முடியாத ஒரு பொருள் உலகத்தில் எது அப்படின்னா இறைவன், இறை சக்தி. அதை நாம் நம்ம இதயத்துக்குள்ள அடக்கிறோம் என்றால் நம்ம இதயம் அந்த வெளியே இருக்கக்கூடியதான இறை சக்தியை விட பெருசாகிறது அப்படிங்கிறதான அர்த்தம். ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு பொருளை போட வேண்டுமானால் அந்த பொருள் சின்னதாக இருக்க வேண்டும் அந்த பாத்திரத்தை விட. அதை விட பெரிய ஐட்டத்தை அந்த பாத்திரத்துக்குள்ள போட முடியாது. இதுதான் தியான உபாசனை வரக்கூடியதான ஒரு மகத்துவம். அடுத்தது சுஷுப்தி நாத உபாசனா அப்படின்னு பேரு. சுஷுப்தி நாத உபாசனா எல்லாரும் செய்வார்கள், யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஒருத்தருக்கு 2 பேர் இருந்தால் வேகம் கண்டுபிடிச்சுடலாம் சுஷுப்தி உபாசனை இருக்காரா இல்லையா அப்படின்னு. அதாவது சவுண்டு ஸ்லீப்பு, அகாதமான ஒரு தூங்குற நேரத்தில் நாம் ஒரு சத்தத்தை எழுப்புவோம். இந்த சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாதாரணமாக கடல்ல அலைகள் மோதுற நேரத்தில் எப்படி எழும்பி கரையோரத்தை அடித்து திரும்பி போகுமோ அப்போ ஒரு வேவு சவுண்டு வரும். மேலே ஏறி கீழே இறங்கி ஒரு அவரோகணம், ஒரு ஆரோகணம், ஒரு அவரோகணம், ஒரு ஆரோகணம். என்ன சங்கீதம் கற்றுக்கிற வாழ்க்கை இந்த மூச்சு பிடிச்சி நல்லா அபியாசம் பண்ணுறதுக்கு அவள் சமுத்திரக்கரையில் உட்காத்தி நல்லா அந்த மெடிடேட் பண்ண சொல்லுவாள். இந்த அலைகள் போகிற அதே ஸ்பீடில் நீ உன்னுடைய சுவாச உச்சாசத்தை சிட்டப்படுத்திக்கோ அப்படின்னு. அப்போ நல்லா பிருகா பண்ண முடியும், அப்போ தான் நல்லா கமகம் போட முடியும். சங்கீதத்தை இப்படி சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாத்தியாரை பொறுத்தருக்கு யார் எப்படி சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னு. இந்த ஒரு உபாசனைக்கு பேரு தான் சுஷுப்தி உபாசனை. இப்போ சுஷுப்தி உபாசனை எல்லாரும் ஜெனரலாகவே பண்ணுறா. என்ன காரணம்? நல்லா கொரட்டை விட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவாள் கூட தெரியும், ஒருத்தர் நம்ம நைவர் தூங்குறாரு அப்படின்னு. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சத்தம் போடுவான் பாரு சிவசிவா. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இவர் சுஷுப்தி உபாசனை பண்ணுற மகாத்மா அப்படின்னு. இந்த 3 விதமான உபாசனைகள் இருக்குது. ஒன்று அநாகதம், ஒன்று அகதம், இன்னொன்று அதாவது அகதம் லிமிட்டட், அநாகதம் அன்லிமிட்டட். இனிமே லிமிட்டும் இல்லை அன்லிமிட்டும் இல்லை அப்படிங்கிறதான ஒரு நிலை, அதுதான் சுஷுப்தி அவஸ்தை. அது அன்கான்சியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த ஸ்டேஜில் ஏகாந்தமாக இந்த ஜீவாத்மா அது பாட்டுக்கு ஃப்ரீடமாக சுத்தின்னு இருக்கும். அப்போ அதனுடைய அந்த சந்தோஷத்தில் அது எழுப்பக்கூடியதான ஒரு சவுண்டு, ஒரு துவனி, அந்த ஒரு ஒலி, அதுதான் இனி ஒரு உபாசனை. இப்படி 3 விதமாக நாத உபாசனை இருக்கு. நாத உபாசனையில் என்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, ஒன்று ஆன்மீகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும். ஆன்மீகத்தை நாம் யதார்த்தமாக புரிஞ்சுப்போம். இது ஆன்மீகம்னு கோவிலுக்கு போகிறது, வெற்றில பாக்கு வாங்கி கொடுக்கறது, இல்லை நாங்கள் எதாவது இதெல்லாம் ஒன்றும் ஃபுல் ஆத்தியாத்மிக உபாசனை கிடையாது. இதெல்லாம் பக்தி வழிபாடுகளே தவிர இதெல்லாம் ஆன்மீகம் கிடையாது. ஆனால் இப்போ எல்லாம் கூட்டி காத்து மிக்ஸ் பண்ணி சொன்னதுனால எல்லாம் அப்படி எது சரியா தப்புன்னு புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்குது. அதை தான் பகவத்பாதன் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை. தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறார் அப்படி தெரியுமா? அதில் அதாவது இந்த 3 முக்கியமான ராகங்கள் இருக்குல்லவா, எல்லாமே பேஸ் பண்ணுறது தாளத்தில் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதாவது ஷட்ஜம், மத்தியமம், காந்தாரம் அப்படிங்கிறதான இந்த 3 தத்துவங்கள் தான். இது ஒன்றுக்கொன்று மிக்ஸ் பண்ணிட்டா ராகம் மாறும், அப்போ கதி கைவிட்டு போயிடும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்குள்ள ஒரு ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காரு, ஒரு மார்க்கிங், ஒரு எல்லை. அந்த தத்துவத்தை நமக்கு உபயோகப்படுத்திக்க வேண்டும். ஸோ நமக்கு கிளாரிட்டி கிடைக்க வேண்டும். நம்ம தேவையில்லாத விஷயங்களை மிக்ஸ் பண்ணி மெஸ்அப் பண்ணிடக்கூடாது. உபாசனா மார்க்கத்தில் ரொம்ப நல்ல உற்று பார்வை இருக்க வேண்டும். ஒரே நோக்கத்தில் தான் உபாசனை செய்யணும் எப்பவுமே. அப்புறமா மைண்டுக்கு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். புத்தி, மனசு, இதுக்கெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு ஞானம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த எமோஷனல் இம்பேலன்சஸ் உண்டு, ஆங்ஸைட்டி, அப்புறமா
இந்த அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சாமி வர்றது சாமி ஆடுறது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கண்ட்ரோலில் வரும். அதாவது நமக்கு வந்திருக்கக்கூடியதான இந்த இமோஷன், நம்மளை தெரியாமல் வரக்கூடியதான் நம்மளோட இந்த உள்ளிருந்து எழும்பக்கூடியதான இந்த சக்தி, இதை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளதான ஒரு தத்துவத்தை நம்ம படிச்சுக்க முடியும். நிறைய இடங்கள்ல வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் தன்னுடைய நிலையை மறந்து விடுவார். அப்படி என்னெல்லாமோ பேத்த ஆரம்பிப்பார், எங்கெல்லாமோ சுத்தம், எங்க காலி வைக்கிறார் எங்க கை வைக்கிறாருன்னு கூட தெரியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரமையாலே இருப்பார். ஸோ அவரே சொல்லிப்பார் சில நேரங்கள்ல, எனக்கு இந்த இமோஷன் எதனால வருது, ஏன் நான் இதெல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் இதெல்லாம் என்னத்தினால, இதனால என்ன பெனிஃபிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி எல்லாம். ஸோ நமக்குள்ளேயே நம்மளை ரெக்டிஃபை பண்ணி நம்மளை பக்குவப்படுத்திக்க முடியும். அதுதான் இமோஷனல் பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. அப்புறம் நல்ல உடம்பு கிடைக்கும், நல்ல வாழ்வு கிடைக்கும். உபாசனையில் வந்து நாதோபாசனை பண்ணோமானா சவுண்ட் வைப்ரேஷன்ஸை வந்து நம்ம மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சோமானா மூலாதாரத்தில் வந்து 4 மாத்திரைகள், சுவாதிஷ்டான சக்கரத்தில் 6 மாத்திரைகள், மணிபூரக சக்கரத்தில் வந்து 10 மாத்திரைகள், அநாகரத்தில் 12 மாத்திரைகள், விசுத்தி சக்கரத்தில் 16 மாத்திரைகள், இந்த ப்ரூமத்தியத்தில் வந்து 2 மாத்திரைகள், ஹா ஷா அப்படிங்கிறதா 2, அகாரம் ஷகாரம், இந்த ஹம்சாவதி க்ஷமாவதி அப்படிங்கிறதா 2 தேவிமார். இந்த சாம்பவி சங்கமத்தில் இந்த மனோசக்கரம் அப்படின்னு தெரியப்படக்கூடியதான ப்ரூமத்தியத்தில் அமர்ந்து அம்பாளுக்கு உபாசனை செய்து வருகிறார்கள். அவர்களை நாம் ஹாக்ஷா 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 அப்படின்னு நம்ம வாயால் சொல்லாமல் மனசுக்குள்ளே சொல்லிட்டு அந்த மாத்திரைகள் இருக்க அந்த லெட்டர்ஸ் இருக்கு, அந்த லெட்டர்ஸை வந்து சம்ஸ்கிருத லெட்டர் வேணுமே, தமிழானாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கிடைக்காது. கிளாரிட்டி வரணுமானா சம்ஸ்கிருத வார்த்தை தான், சம்ஸ்கிருத மாத்திரை தான் ரொம்ப முக்கியம். ஹா எழுதியிருக்கிறதும் ஷா எழுதியிருக்கிறதும் இதை வந்து இந்த மாத்திரைகளை 2ஐயும் பக்கம் பக்கம் போட்டு அதுக்கு நடுவில் அக்னிமயமான ஒரு தீக்குண்டம் எரியிற மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கணும். இது ஒரு விதமான மெடிடேட்டிங் டெக்னிக் அநாகதா சக்கரத்தில், இல்லை இந்த ஆத்னா சக்கரத்தில். இப்படி நாம் ஒவ்வொரு சக்கரங்களிலையும் இந்த மந்திரங்களை மாத்திரைகளை மெடிடேட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு சத்தத்தை போட ஆரம்பிக்கும். சத்தம் ஏற்கனவே போட்டுருந்தா இருக்குது, ஆனால் அதை ஃபெல்ட் பண்ண முடியாது. அதாவது அந்த உணர்ச்சி நம்ம உணர முடியாமல் ஒரு நிலையில் இருப்போம் சாதாரணமான வாழ்க்கையில். அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணி அதை உணர ஆரம்பித்து விட்டோமானால் நாம் பிகம் ஏ மெம்பர் ஆஃப் நாதோபாசனா குரூப். இப்படி நாதோபாசனை தொடர்பான பல மகத்துவம். சப்தஸ்வரங்களை பேஸ் பண்ணி தான் சர்வ சங்கீதங்களும் இருக்குது நம்ம ஊரில். சப்தஸ்வரங்கள் தான் ரொம்ப முக்கியம். சப்தஸ்வரங்கள் வந்து சப்த தேவிமார். இந்த சப்த தேவிமாரையும் உபாசனை பண்ணி ஜெயிச்சவரும் நாரதர். அவருடைய வீணையிலையும் தம்புராவிலையும் எப்பவுமே இந்த சப்த கன்னிகா தேவிமார் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பா. சா ரி கா மா பா தா நீ அப்படிங்கிறதான சப்தஸ்வரங்கள். இந்த சப்தஸ்வரங்கள் எல்லாமே வந்து கடபயாதி யோக சூத்திரம் அப்படிங்கிறதான அந்த யோக சூத்திரத்தில் தான் சிட்டப்படுத்தி இருக்கு. ஸோ சங்கீத சாஸ்திரத்தினுடைய முன்னோடியாக யாரை பார்க்கணும், யாரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடபயாதி யோக சூத்திரத்தை தான் நாம் தெரிஞ்சுக்க வேண்டும். அதில் தான் அந்த மகத்துவம் பூர்ணமாக இருக்கு. சா அப்படின்னாலே நம்பர் 7ன்னு அர்த்தம். கடபயாதி சூத்திரத்தில் நம்பர் 7க்கு பேரு சா. இந்த கிராமம்னு 3 கிராமத்தை பற்றி சொன்னார். திரயாணாம் கிராமானாம் 3 விதமான கிராமங்களை பற்றி சொன்னார் பகவத் பாதர். இந்த 3 கிராமங்களுக்கு ஒருத்தருக்கொருத்தர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்குள்ளதான எல்லை கோடு தான் உன்னோட இந்த 3 வரைகளாக இருக்கிறதே உன்னுடைய கழுத்தில் அப்படின்னு சொன்னார். அது ஞாபகம் இருக்கா? அந்த வார்த்தைக்கு ரொம்ப மகத்துவம் இருக்கு. அந்த 3 கிராமங்கள், கிராமம் என்றாலே ஒரு எல்லை போட்ட ஒரு இடம் அப்படின்னு அர்த்தம். சின்ன கிராமம், பெரிய கிராமம், மத்திய கிராமம், ஒரு கிராமம் அப்படின்ட்டு. அப்போ அதை ஒட்டி ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரீட் ஒரு இடத்துல முடியும், ஒரு இடத்துல ஆரம்பிக்கும். இது கிராமம்னு பேர். அதுபோலவே ராகங்களுக்கும் வந்து எல்லா ராகங்களையும் சிட்டப்படுத்திருக்கு ஸ்வரஸ்தானத்தில் தான். அந்த ஸ்வரஸ்தானங்கள் 5 மாத்திரை, 4 மாத்திரை, 7 மாத்திரை இப்படி கணக்கு வச்சு தான் அந்த ராகத்தை உருவாக்கியிருக்கார்கள். இந்த கிராமத்துக்கு இந்த கிராமம் இல்லாமல் பொருள் எதுவுமே இல்லை. நாம் சாதாரணமான பேசுகிற நேரத்திலும் கிராமம் உண்டு, வேதம் சொல்கிற நேரத்திலையும் கிராமம் உண்டு, மந்திரம் சொல்கிற நேரத்திலையும் கிராமம் உண்டு, சங்கீதத்திலையும் கிராமம் உண்டு. இப்போ வேதத்தில் கிராமம் எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பேர் சந்தஸ்னு பேர், மீட்டர். எத்தனை மாத்திரைகளால் ஒரு வார்த்தையை உருவாக்க வேண்டும், அந்த எத்தனை வார்த்தைகள் சேர்த்து ஒரு சென்டென்ஸ், ஒரு ஸ்தோத்திரத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மந்திர தத்துவங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காரு. எது பீஜாட்சர மந்திரம், 10 மாத்திரைகள் இருக்கக்கூடியது வரைக்கும் பீஜாட்சர மந்திரம்னு பேர். அதே மாதிரி நிறைய எண்ணற்ற நம்பர்கள் இருந்தால் அதுக்கு வந்து மாலா மந்திரம்னு பேர். அதுதான் சகஸ்ரநாமங்கள் எல்லாம். இப்படி ஸ்தோத்திரங்கள் இப்படி வகைப்படுத்தி நிறைய இதெல்லாம் படிச்சுட்டோம் முன்னாடி. திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுற அர்த்தம் இல்லை. அப்போ 3 விதமான கிராமங்களை சொன்னார் அவர். திரயாணாம் கிராமானாம். இந்த 3 விதமான கிராமங்கள் யாவை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து சக்கிராமம், இன்னொன்று வந்து மா கிராமம், இன்னொன்று வந்து கா கிராமம். 3 விதமான கிராமங்கள் தான் சங்கீத உபாசனையில் இப்போ வரைக்கும் இருக்கிறது. அதில் கூட பூமியில் இப்போ சா மட்டும்தான் இருக்கு. இப்போ எல்லாருமே சங்கீதத்தை படிக்க போனா சொல்லுவா, சாப்பா சா, சாப்பா சாலே முடிஞ்சிடும். எல்லாமே எல்லாம் சாவில் ஆரம்பிக்கும், பா சா. இந்த சங்கீதம் ஏழை பேஸ் பண்ணி இருக்குங்கிறதுனாலேயே சகாரத்துக்கு வந்து சகார கிராமம்னு பேரு, மகார கிராமம்னு பேரு, ககார கிராமம்னு பேரு. அதுல என்ன சொல்லி வர அப்படின்னா, இந்த சகார கிராமம்
அண்ட் மகார கிராமம், ககார கிராமம் என்றதான 3 கிராமங்கள் 3 கோடுகளாக 3 வரைகளாக கழுத்திலேயே இருக்கு. இதுல சகாரமும் மகாரமும் மட்டும்தான் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியவை. ககாரம் என்பது வந்து தேவலோகத்தில் மட்டுமே இருக்கிறதான ஒரு மகாத்மியம். 3 கிராமங்களும் தேவலோகத்தில் உண்டு. பூலோகத்தை பொறுத்தவரையில் சகாரமும் மகாரமும் மட்டுமே இருக்கு. அதுலேயும் ஒரு 550 வருஷங்களுக்கு முன்னாடிதான் இந்த சகாரம் மகாரம் மிக்ஸ்ட் ஆகுறது பூலோகத்தில். இப்போ பூமியில வந்து சகாரம் மட்டும்தான் பிராக்டிஸ் பண்றான். சகாரம் பேஸ் பட்டு மட்டும்தான் இப்போ ராகங்கள்லாம் இருக்கு. 72 மேளகர்த்தாக்களை வச்சு சொல்லியிருக்கா. ஜனித ராகம் என்றதான பேர் இருக்குல்வா. ஜனித ராகம் அப்படின்னா பேரண்ட், அதாவது உறவிட மாதாபிதாவாக இருக்கக்கூடியதான மொத்தம் ராகங்களுக்கும் அது வந்து பிதஸ்தானத்தில் இருக்கிறதானது. அதனால ஜனித ராகம் இதுலேயே தான் எல்லா ராகங்களும் பிறந்திருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கடமையாதி சூத்திரத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியாது. 72 மேளகர்த்தா இருக்கிறதுல வந்து முதல் இருக்கிறதான 36 மேளகர்த்தாவுக்கு சுத்த மத்தியமான பேரு, இரண்டாவது 36 மேளகர்த்தாவுக்கு பிரதிமத்தியமான பேரு. இந்த பிரதிமத்தியமான உபராகங்களாக மாட்டமா இருக்கும். ஸோ மெயின் ராகம் சக்கராபரணம் கல்யாணி அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னா அதுக்கு பிரதிமத்தியமாக இருக்கக்கூடியதான ராகங்கள், அதனுடைய உபகிரா ராகங்கள்லாம் இருக்கும். அந்த உபகிரா ராகங்களையும் மிஸ்ராகத்தை உபயோகப்படுத்த நிறைய சினிமாக்கள் இருக்கிற பாட்டுகள்லாம் வருது. முக்கியமான இந்த கதி கமகம் கீதம், அதில் கதி என்பது வந்து தாளத்தை பேஸ் பண்ணி இருக்கு. உலகத்தில் எல்லாமே ரித்தமேட்டிக் தான், எல்லாத்துக்கும் தாளம் இருக்கு. தாளம் தப்பினா எல்லாம் தப்பும். தாளம் வந்து 7 முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து துருவம் தாளம், மத்திய தாளம், ரூபக தாளம், ஜம்பக தாளம், திரிபுட தாளம், அடதாளம், ஏகதாளம் அப்படிங்கிறதான 7 விதமான தாளங்கள். 72, 4, 108, 35 அப்படிங்கிறதான வகைகள் இருக்கு. இதுல 219 டைப் ஆஃப் தாளங்களை வாசிக்கிற ஆளுகள் இந்த பூலோகத்துல இருந்தா இதெல்லாம் பராசக்தியினுடைய அந்த கழுத்தை பத்தி மட்டுமே சொல்லி இருக்கிறதான மகாத்மா. அங்க மட்டுமே பார்த்து நம்ம மெடிடேட் பண்ணிட்டோமானா இந்த இந்த யோக சூத்திரங்களும் இந்த உபாசனா மகத்துவம் எல்லாம் நமக்குள்ள கை வந்து விடும். அதாவது 72 தாளங்களுக்கு வந்து மேளகர்த்தா சிஸ்டம்னு பேர் இருக்கு. 4 தாளங்கள் வந்து சாப்பு சிஸ்டத்துல தயார் பண்ணி கொடுத்துருக்கா. 108 தாளம் வந்து சந்த சித்தாந்தத்தில் உருவாக்கி இருக்கு. 35 தாளங்கள் வந்து சுலாதி சப்த தாள சிஸ்டத்தில் ஏற்பாடு பண்ணி கொடுத்து மொத்தம் 219 டைப் ஆஃப் அந்த தாளங்களுடைய மகாத்மத்தை எடுத்து சொல்லுகிறார். அது ரொம்ப முக்கியமாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது திரிஸ்ர தாளம், சதுஸ்ர தாளம், கண்ட தாளம், மிஸ்ர தாளம், சங்கீர்ண தாளம் அப்படின்னு. அதாவது 3 மாத்திரை, 4 மாத்திரை, 5 மாத்திரை, 7 மாத்திரை, 9 மாத்திரை. 9 மாத்திரை ஜாஸ்தி இருக்குதா. சங்கீர்ண தாளம் வருது எங்கே வருது அப்படின்னா மேக்சிமம் இந்த மிருதங்கம் வாசிக்கிற நேரத்தில், தவில் வாசிக்கிற நேரத்துல எல்லாம் வரும். அதனால 9 மாத்திரைகள். எல்லா மாத்திரைக்கும் அடிஸ்தானமாக இருக்குது தக்கிட்ட தான். இந்த ஒரு வீச்சு ஒரு பீட்ல எத்தனை நம்பர்ஸ் வந்து போறது இப்படி பேஸ் பண்ணித்தானே எல்லாமே இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் வந்து இந்த திரிசத்துல இருந்து திரிசம், சதுஸ்ரம் அப்படிங்கிறதான இந்த தாள விவகாரங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணித்தான் ஒரு சங்கீதத்தை நம்மளால பிரயோகம் செய்ய முடியும், வாசிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். கமகம் என்பது வந்து நிறைய ட்விஸ்டிங் சங்கதிகள்லாம் போட்டு இழுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வாசிக்கிறதுக்கு கமகம்னு பேரு. கமகம் போடுறது. கமகம் எல்லாம் நிறைய வந்து வீணையில பார்க்கலாம். அதிகமாக வோக்கல்லையும் உண்டு, வாய்ப்பாட்டிலையும் உண்டு. அகத உபாசனா, அகத உபாசனால தான் இதெல்லாம் வருது. அதுதான் வந்து ரிவீல் பண்ணினதான சவுண்டு. மொத்தமா இருக்கிற சவுண்ட்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு சவுண்டு. கெஜ்ரால வாசிச்சவான ஒரு சவுண்டு வருது, மிருதங்கத்து ஒரு சவுண்டு வருது, வீணையில் ஒரு சவுண்டு வருது. எப்படி எந்த அங்குலியங்களை உபயோகப்படுத்தி நாம் ஸ்ட்ரைக் பண்ணோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரும். தா, தி, தம், நம் அப்படிங்கிற சவுண்டை உருவாக்குறதுக்கு நாம் ஒவ்வொரு பர்டிகுலர் விரலை யூஸ் பண்றோம் வாசிக்கிற நேரத்துல அல்லவா. அது போலதான் இந்த கமகம் வந்து நிறைய கமகம் போட்டு வாசிக்கிறவா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி பார்க்கலாம். வாய்ப்பாடல் பாடுறவர்களுக்கு உண்டு. அவ பிருகா அப்படிங்கிறதெல்லாம் போட்டு வாசிப்பார்கள். அதுக்கு 15 விதமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த கமக சித்தாந்தம். அடுத்தது வந்து கீதம். கீதம் வந்து 2 விதமாக இருக்கு. அதாவது அந்த கவிதை, அதுல இருக்கிறதான அந்த கண்டென்ட்டுக்கு பேர் தான் கீதம். இப்படி 2 டைப்பாக கீதத்தை சொல்லியிருக்கு. அப்ப கீதத்தை உபயோகப்படுத்தி கமகம் வழியாக அது 2ஐயும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான கதி, தாளமயம், இது எல்லாமே சேர்ந்தாதான் லயம் அப்படிங்கிறதான பிரம்மலயம் உருவாகும். ஸோ கீதம், கமகம், கதி இது 3மா சேர்த்தா நமக்கு என்ன நடக்கிறது அப்படின்னா நாத உபாசனையினுடைய உத்திஷ்டமான பிரம்மலயத்தில் ஒரு ஜீவாத்மாவை கொண்டு சேர்க்கிறது. ஆகவே சக்தியினுடைய திருவதனத்திலிருந்து வரக்கூடியதான துவனி, அது அந்த துவனியை கேட்பதனாலேயே நம்மளுடைய ஜீவாத்மா உடனடியாகவே அந்த நாதோபாசனா அப்படிங்கிறதான மார்க்கம் வழியாக முக்தி பதம் என்கிறதான கதியை அடைகிறது அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை பகவத் பாதர் எடுத்து சொல்லுகிறார். அடுத்ததாக சப்தஸ்வரங்கள். சப்தஸ்வரங்களோட பேசிக் தானே எல்லா ராகங்களும் வந்திருக்கு உலகத்துல. ஷட்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம் அப்படிங்கிறதான இந்த 7 சப்தஸ்வரங்களுடைய அடிஸ்தானத்தில் தான் சங்கீதத்தை உபாசன ரூபமாக
நிறைய பக்தி ஜனங்க முன்னைய காலத்துல எல்லாம், இந்த காலத்துல அப்படிதான் கொஞ்சம் எல்லாம் சங்கீதங்கிறது ஒரு உபாசனா மார்க்கம். பகவானை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மார்க்கம் தான் இந்த உபாசனா மார்க்கத்தில் ஒருதான் சங்கீத உபாசனை. அது வந்து இந்த சங்கராபரணம் அப்படிங்கிறதான மூவில ரொம்ப பிரமாதமா போட்டு சங்கர சாஸ்திரிகள் அவர் நாதோபாசனம் பண்ணித்தான் இறைவனை பிரத்யட்சமாக்குறார். ஒரு ராகத்துக்கு வந்து 6 முக்கியமான நியமங்களை சொல்லியிருக்கு. அந்த 6 நியமங்கள் இருந்தாலும் ஒரு ராகம் ஆகும். அதே மாதிரி ஒரு புராணம் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய ஐஸ்வர்யம், வீரம், கீர்த்தி, சீட்ஞான, வைராக்கியம் அப்படிங்கிறதான 6 குணங்களை பிரசம்சை செய்கின்றதான ஒரு தத்துவமாக இருந்தால் தான் அதுக்கு புராணம் அப்படிங்கிறதான் டைட்டில் வருத்த கிடைக்கும். அது போலவே ராகங்களுக்கு வந்து 6 முக்கியமான ரூல்ஸை சொல்லியிருக்கா. எல்லா ராகங்களுக்கு ரொம்ப முக்கியமான அடிப்படையாக இருக்கக்கூடிய ஜனக ராகம் அப்படிங்கிறதா 72 மேலகர்த்தா. இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் அதுக்கு ஏன் கர்நாடிக் மியூசிக் பேர் வந்திருக்கு? பாடுறதெல்லாம் தெலுங்குலையும் தமிழ்லையும் எல்லாம் தான் பாடுறாரு. ஆனால் கர்நாடிக் மியூசிக் பேர் இருக்கா. கர்நாடகம் அப்படிங்கிறது அந்த கன்னட பாஷையில் வந்து கிளாரிட்டி ஜாஸ்தி. அது வந்து இந்த டிஜிட்டல் வேர்ட்ஸ் ஆட்டமா புரியுறதா? இப்போ கம்ப்யூட்டர்ல எல்லாம் வந்து அந்த டிஜிட்டல் வாட்சில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஆங்கிள் பேஸ்டு தான் இருக்கும். நம்பர்ஸ் எல்லாம் 1, 2, 3 எல்லாம் ஒரே ஆங்கிள் தான். வித்தியஸ்தமான இடங்களில் போடுற நேரத்தில் அது நம்பர் ஆகுது. ஆக்சுவலி நம்பர்னு வரத்துக்கு பேர் வரத்துக்கு காரணமே ஆங்கிள் தான். ஒரு ஆங்கிள் இருக்கிறதுனால அதுக்கு 1 அப்படின்னு பேர், 2 ஆங்கிள் இருக்கிறதுனால அதுக்கு 2 அப்படின்னு பேர், 3 ஆங்கிள் இருக்கிறதுனால அதுக்கு வந்து 3 அப்படின்னு பேர். அதுபோல இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே இருக்குது. நம்பர் சிட்டப்பட்டு வச்சிருக்கிறது இல்லை. அந்த கோடிங் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் இந்த ராகத்தில் ஜீவன் இருக்கும். ஜீவன் இருந்தால் மட்டும் வராது, பாவம் வேணும். ஜீவனும் பாவமும் சேர்ந்தா போல இருந்தால் தான் அந்த பாட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு காலத்தில் மியூசிக் டைரக்டர்ஸ் போட்டதான அந்த பாட்டெல்லாம் இன்றைக்கி நம்ம கேட்குறோம். அதே நேரத்தில் லேட்டஸ்ட்டாக வந்த மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் போட்டதான ராகங்கள்லாம் நம்மளால் ஒரு 10 நாள் கூட ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்கிறது. திஸ் இஸ் அ காரணம். அதில் வந்து ஜீவ பாவம் போயிடும். ஆகவே இந்த ஜனக ராகத்துக்கு வந்து நிறைய தத்துவங்கள் கொடுத்துருக்கா. அது வந்து கிட்டத்தட்ட 9 டைப் ஆஃப் அப்ரோச்சஸில் இருக்குது. வஜ்ர ராகம், ஔடவ ராகம், ஷடவ ராகம், இது 3 ஒரு கேங்கு. அப்புறமா வந்துட்டு வக்ர ராகம், அப்புறம் உபாங்க ராகம், பாஷங்க ராகம், நிஷாதந்திய ராகம், தெய்வதந்திய ராகம், பஞ்சமாந்திய ராகம் அப்படின்னு 9 விதமாக சொல்லி கொடுத்துருக்காருடைய தத்துவங்களை. அப்படிங்கிறத பாஷையில் இந்த சுரஸ்தானங்களை போடுற நேரத்தில் அதுக்கு வந்து மாற்றம் கலப்படம் எல்லாம் இல்லாமல் ஒரிஜினலாகவே இருக்கும். அப்படிங்கிறதுக்கு கர்நாடிக் மியூசிக்னு பேர் வந்தது. நமக்கு வந்து கர்நாடிக் மியூசிக்கு, அப்புறமா வந்துட்டு ஹிந்துஸ்தானி மியூசிக் அப்படின்னு பேர் இருக்கு. இப்போ 2 டிவிஷன் தான் மெயினாக நம்மளால கேட்க முடியாது. இப்போ எல்லா விதமான சங்கீத உபாசனைக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது ஒன்று வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதான பேரில் தெரியப்படக்கூடியதான ஸ்ருதி, பிச். ஸ்ருதி தான் எல்லாமே. உட்காந்து மெடிடேட் பண்ணுற நேரத்துலையும் ஸ்ருதி தான். ஸ்ருதி அப்படின்னா ஒன்னோட ஒன்று தாரதமியப்படுத்தி படுத்தி யோசித்து பார்த்து அதோட ஐக்கியமாகறதுக்கு பேர் தான் ஸ்ருதி. அப்போ ஸ்ருதி சேக்கல்னு பேர் இந்த சங்கீத காரியங்களில். பஜனைகள்ல வந்து புண்டரீகம் பாடுறோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவா. பேசிக்கலி இந்த பிரபஞ்சத்தை வந்து மொத்தமாக நம்ம பார்க்குறோம். அதே ஒரு ஸ்ருதி. இந்த பிரபஞ்சம் அது ரொட்டேஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ருதின்னு பேர். அதுதான் பேசிக். அதை நானாக தெரிஞ்சோமே அதே மாதிரி. அப்போ அதில் இருந்து அதுதான் பேஸு. அதில் இருந்து ராகம், அப்புறமா வந்து தாளம், அப்புறம் வந்து கீதம். அதுதான் கமகம், கதி, கீதம். அதை வந்து ராகம், தாளம், சாகித்யம் அப்படின்னு சொல்லுவார்கள். 3 விதமான தத்துவ உபாசனைகள், கமகம், கீதம், கதி அப்படிங்கிறதான 3 தத்துவங்கள் உன்னுடைய கழுத்தில் இருக்கிறதுனால நீ பேசக்கூடியதான வார்த்தைகள், உன்னுடைய திருவாய் மலர்ந்து நீ ஆலாபனம் செய்யக்கூடியதான கானங்கள் எல்லாமே வந்து அவ்வளவு இன்பமாகவும் இனிப்பாகவும் மங்களகரமாகவும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான ஞானோபாசனையில் ஒரு சாதகனை எடுத்து செல்லக்கூடியதான சக்தியும் உன்னுடைய இந்த 3 கோடுகள் வழியாக நான் தெரிந்து கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன் அப்படிங்கிறார் பகவத்பாதர். அதனால்தான் உன் திருகண்டத்தில் இருக்கக்கூடியதான இந்த 3 விரைகள் வந்து உன் விவாக காலத்தில் பரமேஸ்வரனால் கட்டப்பட்டதான திருமங்கல்யாபரணத்தினுடைய 3 மகாத்மியம், பிரஜஸ்தமஸ் சத்துவம் அப்படிங்கிறதான 3 குணங்களை ஐக்கியமாக்கி வைத்திருக்கக்கூடியது, பலவிதமான மங்களகரமான யோகத்தை செய்யக்கூடியது, பலவித சௌபாகியங்கள் இருக்கக்கூடியது, எல்லா ராகங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறது, எல்லா கதிக்கும் உற்பத்தி ஸ்தானம், எல்லா விதமான லிரிக்ஸ் கவிதைக்கும் உற்பத்தி ஸ்தானம், எல்லாத்துக்கும் வந்து காரணமாக இருக்கக்கூடியது உன்னுடைய இந்த 3 விரைகள் இருக்கிறதான கழுத்து. ஆகவே அதை வந்து நான் பரிபூர்ணமான பக்தியோட, நம்பிக்கையோட, ஸ்ரத்தையோட பார்த்து நான் உபாசனை செய்கிறேன். தாயே பராசக்தி, என்னையும் இதை சொல்லக்கூடியதான ஒவ்வொரு மகான்களுடைய வாழ்க்கையும் நீ வந்து பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வந்து முக்தி ஸ்தானம் அப்படிங்கிறதான மோட்சத்தை அருள்வாயாக அப்படின்னு கேட்டுக்கொள்கிறார் பகவத்பாதர். கலேரே காதிஸ்ரோகதி கமகீதைக நிபுணே
विवाहव्यानद्ध प्रगुण गुणसंख्या प्रतिभुवः विराजन्ते नानाविध मधुर रागाकरभुवां त्रयाणां ग्रामाणां स्थितिनियमसीमान इव ते सर्वं जगदम्बार्पणमस्तु हरिः ओम्।